அனைவருக்கும் வணக்கம். வாசிப்பவர் ஸ்ரீமதி செல்லம்மாள். அரசியல் சமூக பொருளாதார தளத்தில் தொடர்ந்து ஆய்வுகளை மேற்கொள்பவர் சமூக செயற்பாட்டாளர் சொல்லின் செல்வர் திரு சூர்யா சேவியர் அவர்களின் காவிரி நீரோவியம் நூலை தொடர்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்நூல் காவிரியையும் அது கடந்து சென்ற பாதைகளையும், காவிரி கரைகளில் உருவான நகரங்களையும், அதன் நாகரிகங்களையும், நாகரிகத்தின் பெரு வரலாற்றையும், வரலாற்றை மறந்தவர்களாலும், வரலாறு தெரியாதவர்களாலும், வரலாற்றை திரிப்பவர்களாலும் அது வதைப்படும் துயரத்தையும் வழிகள் பல தாங்கியும் நம்மை வாழ வைக்கும் காவிரியின் நற்பண்பையும் நயம்பட பேசுகிறது இந்நூல். சுமார் 400 ஆண்டுகளுக்கு முன்பு நாகப்பட்டினத்தில் இருந்த பண்ணையார் ஒருவருக்கு பால் கொண்டு சென்ற சிறுவனுக்கு வேளாங்கண்ணி குளத்தின் அருகே குழந்தை இயேசுவுடன் மரியன்னை தோன்றி தனது மகனுக்கு பால் வழங்குமாறு கேட்டார். அன்னையின் விண்ணக அழகால் மெய் சிலிர்த்த அச்சிறுவன் குழந்தை இயேசுவிற்கு பால் கொடுத்தான். பால் குறைந்ததால் பண்ணையார் சிறுவனை திட்டி தீர்த்தார். சிறிது நேரத்தில் அதிசயமாக சிறுவன் கொண்டு வந்த பானையிலிருந்து பால் பொங்கி வழிந்தோடியது. இந்த அதிசயத்தை கண்ட மக்கள் அனைவரும் சிறுவன் கண்ட விண்ணகத் தாயை காண அன்னை காட்சியளித்த இடத்தில் கூடி ஜெபித்தனர். கால் ஊனமுற்ற ஒரு சிறுவன் ஒரு நாள் மோர் வியாபாரம் செய்து வந்தான். அப்போது எழில்மிகு தோற்றத்துடன் வேளாங்கண்ணி மாதா தனது குழந்தை இயேசுவுடன் காட்சி தந்து தனது குழந்தைக்கு சிறிதளவு மோர் தருமாறு கேட்டார். தாயின் பேரழகையும் குழந்தையின் தெய்வீக திருமுகத்தையும் கண்டு வியந்து மகிழ்ந்த அச்சிறுவன் குழந்தைக்கு மகிழ்வுடன் மோர் வழங்கினான். அப்போது கால் ஊனமுற்ற அச்சிறுவனிடம் மாதா சொன்னார், மகனே, உடனே நாகப்பட்டினம் சென்று அங்கே வாழும் ஒருவரிடம் நீ கண்ட இக்காட்சியினை கூறி இந்த இடத்தில் மக்கள் ஒன்று சேர்ந்து கடவுளை வழிபட ஒரு ஆலயம் கட்ட சொல்வாயாக என்றார். அச்சிறுவனோ தான் கால் ஊனமுற்றவன், என்னால் எப்படி போக முடியும் என்ற ஏக்க பார்வையோடு வேளாங்கண்ணி மாதாவை பார்க்கிறான். அவனின் ஏக்கத்தை புரிந்து கொண்ட வேளாங்கண்ணி மாதா, மகனே, எழுந்து நட என்ற வார்த்தைகளை உதிர்த்தார். அச்சிறுவன் உடனே எழுந்து ஓடினான். நாகப்பட்டினத்தில் சென்று நடந்ததை சொன்னான். அவனின் வார்த்தைகளை கேட்டு மக்கள் ஆச்சரியம் அடைந்தனர். உடனே அச்சிறுவனுடன் வேளாங்கண்ணி மாதா காட்சி கொடுத்த அந்த இடத்திற்கு வந்தவுடன் தெய்வீக தாயின் குரலும் கேட்டது. மகனே, இந்த இடத்திலேயே ஆலயம் கட்ட வழி செய்வாயாக என்றது. இதை அறிந்த ஊர் மக்கள் ஒன்று கூடி அன்னைக்கு ஒரு ஆலயம் கட்டி முடித்தனர். அச்சமயம் இந்தியாவுக்கு பாய்மர கப்பலில் பயணம் செய்த போர்ச்சுகீசியர்கள் சிலர் நடுக்கடலில் வீசிய புயலில் சிக்கிக்கொண்டனர். அவர்கள் மரியாவிடம் உதவி கேட்டனர். கரைக்கு சென்று நேர்ந்தால் உமக்கு ஒரு ஆலயம் கட்டுவோம் என வாக்குறுதி அளித்தனர். மரியன்னையின் உதவியால் புயல் அடங்கி கடல் சீற்றம் ஓய்ந்தது. கப்பலில் பயணம் செய்த போர்ச்சுகீசியர்கள் வேளாங்கண்ணியில் பாதுகாப்பாக கரையிறங்கினர். அவர்கள் கரையேறிய நாள் செப்டம்பர் 8ஆம் தேதி, தேவ மாதாவின் பிறந்த நாள். தங்களை பத்திரமாக கரை சேர்த்த அன்னைக்கு நன்றியாக வேளாங்கண்ணியில் இருந்த சிறிய ஆலயத்தை பெரிதாக கட்டி எழுப்பினர். வேளாங்கண்ணி முதன்மை பேராலயம் 1920 மற்றும் 1933 ஆகிய ஆண்டுகளில் புதுப்பிக்கப்பட்டது. மேற்கண்ட தகவல்கள்தான் வேளாங்கண்ணி ஆலயம் உருவாக காரணம் என்பது கிறித்தவர்களின் நம்பிக்கை சார்ந்த ஒன்றாக சொல்லப்படுகிறது. செப்டம்பர் 8ஆம் தேதி மாதாவின் பிறந்தநாள் என தீர்மானித்ததற்கும் ஒரு கதை உண்டு. பல 100 ஆண்டுகளுக்கு முன்பு செப்டம்பர் 8ஆம் தேதி மிக சரியாக ரோம் நகரத்து தேவாலயம் ஒன்றில் இனிய இசை ஒலி கேட்டதாம். கேட்பவரை கிறங்கச் செய்யும் இசையாக அது இருந்ததாம். அந்த ஒளியை கேட்டு மகிழ்ந்த ஒரு துறவி குழம்பினார். இந்த இசை எங்கிருந்து வருகிறது என தெரியாமல் ஆண்டவரிடம் இதை பற்றி விளக்கும்படி வேண்டினார். அப்போது ஆண்டவர் அசரீரியாக ஒலித்து அது மேரி மாதாவின் பிறந்தநாள் என விளக்கினார். தேவ மாதாவின் பிறந்த நாளில் விண்ணகத்தில் வான தூதர்கள் பிறந்தநாள் விழா எடுத்து பாடுவதையும் சொன்னார். அதன்படியே அன்றிலிருந்து செப்டம்பர் 8ஆம் நாள் தேவ மாதாவின் பிறந்த நாளாக உலகெங்கும் உள்ள கத்தோலிக்க மக்களால் கொண்டாடப்படுகிறது. வேளாங்கண்ணி மாதா சார்ந்து மேலே சொல்லப்பட்ட பால் பொங்கி வழிந்ததும் முடவ சிறுவன் எழுந்து ஓடியதும்
போர்ச்சுகீசியர்கள் எனும் கிறித்தவ வழிபாட்டை கொண்டவர்கள் வந்த பிறகுதான் நடக்கிறது. அதற்கு முன்பு இல்லை. பகுத்தறிவு பார்வையில் அணுகினால் கடவுள்கள் சார்ந்து கட்டமைக்கப்படும் கதைகளின் தன்மைதான் இதிலும் வெளிப்படுகிறது. நம்பிக்கை வேறு, வரலாறு வேறு. போர்ச்சுகீசியர் அங்கு வந்தார்கள் என்பதும், நாகையில் போர்ச்சுகீசியர் ஆட்சி அப்போது நடந்ததும், அவர்கள் கிறித்தவ மதம் சார்ந்தவர்கள் என்பதும் வரலாறு. பல கப்பல்கள் புயலில் சிக்கியதை போர்ச்சுகீசியர்கள் மீட்ட வரலாறும் உண்டு. போர்ச்சுகீசியர்கள் அங்கு 400 ஆண்டுகளுக்கு முன்பு ஆலயம் எழுப்பினார்கள் என்பதே வரலாறு. காவிரி கரையெங்கும் பல்வேறு விதமான வழிபாட்டு முறைகள் இருக்கிறது. நிறுவனப்படுத்தப்பட்ட மதங்களின் வழிபாடுகள் எல்லாம் வெகு மக்களை ஆதிக்க வர்க்கத்தின் காலடியில் மண்டியிட வைக்கும் நோக்கம் கொண்டவையாகவே இருக்கிறது. ஆனால் அதை தாண்டிய வெகு மக்களின் வழிபாடும் உள்ளது. அது அம்மன் வழிபாடாக வெளிப்படுகிறது. காவிரி அம்மன் கோவில்கள் பல பெயர்களில் காவிரி வழியெங்கும் இருக்கிறது. இந்த வழிபாட்டு மாந்தர்கள் யார்? பக்தி என்பது மனிதனுக்கு ஏற்பட்ட பயத்திலிருந்து உருவானது. பயம் ஏன் உருவானது? இயற்கையின் பேராற்றல் முன்பு மனிதன் சாதாரண ஒரு புள்ளிதான். இயற்கை அவனை புரட்டி எடுக்கிற போது அதன் முன் மண்டியிடுவதை தவிர அவனுக்கு அன்று வேறு வழி இல்லை. கடுமையான இடியும் மின்னலும் வெடிக்கிறது. இடியால் காடுகள் தீப்பற்றி கொள்கிறது. காடுகளின் மனிதர்களும் விலங்குகளும் தப்பி ஓடுகிறார்கள். அந்த இடியும் மின்னலும் மேலே இருந்து வருகிறது. கொடுமையான வெயில் சுட்டெரிக்கிறது. தாங்க முடியவில்லை. அந்த வெயிலும் மேலே இருந்துதான் வருகிறது. சூரியன் மறைந்ததும் நிலவு வெளிச்சம் உருவாகிறது. அதுவும் மேலே இருந்துதான் வருகிறது. எவனோ ஒருத்தன் மேலே இருந்துதான் இதையெல்லாம் செய்கிறான் என ஆதி மனிதர்கள் யோசித்தது இயல்பானதுதான். காடுகளில் எரிந்த தீயை அணைக்க முடியவில்லை. பெரும் புகை மேலே செல்கிறது. மேலே இருந்துதான் மழை பெய்து தீயை அணைக்கிறது. மேலே புகை சென்றால் மழை வருமா? இது தெரியாமல் போய்விட்டதே என்ற சிந்தனைதான் அன்றைய மனிதர்களின் சிந்திக்கும் திறனாக இருந்திருக்க முடியும். மனிதன் தன்னை கொல்ல வந்த கொடிய மிருகத்திடமிருந்து காக்க ஆடு மாடுகளை அதற்கு பலியாக்கினான். அவன் தப்பித்து கொண்டான். தன்னை காக்க ஆடு மாடுகளை பலியிட்டால் போதும் என்பதே அன்றைய ஆகச் சிறந்த அறிவு. மேலே இருப்பவன் அனுப்பும் இடியிலும் மின்னலிலும் வெயிலிலும் இருந்து காக்க தீர்வு என்ன? ஆடு மற்றும் மாடுகளை தீயில் போட்டு எரித்து மேலே புகையை அனுப்ப வேண்டும். அதுவும் வானத்திற்கு பக்கத்தில் போய் அனுப்ப வேண்டும். இருக்கிற இடத்தில் உயரமான மலைகளில் ஏறி ஆடு மாடுகளை பலியிட்டான். மலைகளில் வழிபாட்டு தலங்கள் வந்துவிட்டது. இம்மனித கூட்டத்தை எப்படி தனக்குள் அடக்குவது என யோசித்தான். அவனே மந்திரம் சொல்லும் ஆதிக்கவாதி என அறியப்படுகிறான். மந்திரவாதி என்று சொன்னாலும் தவறில்லை. ஆதிக்கவாதி இப்போது சொல்கிறான், அப்படி சும்மா அனுப்பினால் போதாது. நீங்கள் அனுப்புவது மேலே உள்ளவனுக்கு எப்படி தெரியும்? ஆமால்ல என பதைத்து நிற்கிறது அந்த அப்பாவி மனித கூட்டம். அதற்கு ஒரு மந்திரம் இருக்கு. அது எனக்கு மட்டுமே தெரியும். அதை நான் சொல்கிறேன். ஸ்வா யுகா புகா தகா. இது ஒரு இளவும் கிடையாதுன்னு சொன்னவனுக்கு தெரியும். ஏமாற்றுகின்றவன் எதை சொன்னா என்ன? அதுவே விஞ்ஞானிகளும் கூட புடைசூழ நின்று இன்று வரை ராக்கெட் அனுப்பும்போது கூட செய்யும் யாகம். அதுவும் ஒரு நம்பிக்கைதான். நீங்கள் கவலைப்படாதீர்கள், எல்லாவற்றையும் மேலே இருக்கிறவன் பார்த்து கொள்வான் என்றான். இந்த மந்திரவாதிகளிடம் மன்னர்களே கைகட்டி நின்றான் என்றால் பாவம் மக்கள் என்ன செய்வார்கள்? மன்னன் வழியே மக்களின் வழி என்றானது. இம்மந்திரவாதிகள் எல்லா மதங்களிலும் உண்டு. இந்த நம்பிக்கை கொண்ட மனிதர்களை அதே வழியில் சென்று மாற்றம் கொள்ள செய்ய உருவாக்கிய பௌத்தத்தின் ஏற்பாடுதான் அம்மன் வழிபாடு. அதில் நதிக்கரைகளில் நடக்கும் ஆடிப்பெருக்கும் மாரியம்மன் வழிபாடும் பிரசித்தி பெற்றது. மாரியம்மன், மாரியாத்தாள், ஆத்தா, அம்மன் என்றெல்லாம் அழைக்கப்படும் மாரியம்மனை வணங்குபவர்களுக்கு ஆடி மாதம் சிறப்பாக திகழ்கிறது. விரதம், மாவிளக்கு, பால்குடம், கூழ் ஊற்றுதல், பொங்கல் இடுதல் என்று ஆடி மாதம் முழுவதும் மாரியம்மன் கோயில் திருவிழா கோலம் பூண்டிருக்கும். மாரியம்மன் கோயில்கள் பட்டியல் பிரிவு மக்கள் வசிக்கும் பகுதிகளில் முதன்மையான கோயிலாக இருக்கிறது. பிற இடங்களில் இருக்கும் அம்மன் கோயில்களுக்கு பல பெயர்கள் உண்டு. ஆனால் பட்டியல் பிரிவின மக்கள் வசிக்கும் இடத்தில் உள்ள அம்மன் கோவிலெல்லாம் மாரியம்மன் கோயில் என்ற பெயரிலேயே இருக்கின்றன. அதாவது
பட்டியல் பிரிவு மக்களுக்கு மாரியம்மன் பொது தெய்வமாக இருக்கிறது. தங்களின் இன்ப துன்பங்களை சொல்லி மனதை சீர்படுத்துவதும், தங்களின் எந்த நற்காரியங்களை மாரியம்மனை வழிபட்ட பின்பே செய்வதும், நோயோ கஷ்டமோ மாரியம்மனை மனதில் ஏற்றி விரதமிருப்பதும் ஆன நடவடிக்கைகளை செய்கிறார்கள். பௌத்த பேரறிஞர் காத்தவராயன் என்ற அயோத்திதாச பண்டிதர் இதை ஆய்வு செய்தார். அவரது ஆய்வு பௌத்தத்தை ஏற்ற ஒரு மன்னனின் மகளிடம் போய் நிற்கிறது. ஏறத்தாழ 1500 ஆண்டுகளுக்கு முன்பு தென்னிந்திய கண்டத்தில் இருந்த நாடு புன்னாடு. அந்நாட்டை ஆண்டு வந்த சாக்கிய மன்னன் சுந்தரவாகு அவருக்கு பிறந்த அழகிய பெண் குழந்தைக்கு அம்பிகாதேவி என பெயரிட்டு வளர்த்தார். அம்பிகாதேவி தனது 7ஆம் வயதிற்குள் பௌத்தம் கற்று தேர்ந்தார். அக்காலத்தில் இத்தேசமெங்கும் பௌத்தம் செழித்திருந்தது. பௌத்த மன்னன் சுந்தரவாகுவின் அருமை புதல்வியாம் அம்பிகை தேவியும் புத்த மார்க்கத்தில் ஆர்வம் கொண்டு வளர்ந்தார். அன்றைய காலத்தில் இருந்த வழக்கத்தின்படி அம்பிகாதேவியின் 13ஆம் வயதில் அவருக்கு திருமணம் செய்ய முடிவு செய்தார் தந்தை சுந்தரவாகு. இதை அறிந்த அம்பிகாதேவி தந்தை சுந்தரவாகுவிடம் சென்று, தந்தையே, நான் நம் குலகுருவாம் புத்தரின் வழியில் சென்று மக்களுக்கு அறம் கூறி நல்வழி காட்டி பணி செய்ய விரும்புகிறேன். எனவே புத்தரால் தோற்றுவிக்கப்பட்ட பிக்குணிகள் சங்கம் எனும் பெண் துறவிகளின் ஞான சங்கத்தில் சேர விரும்புகிறேன். தாங்கள் அதற்கு தடை செய்யாமல் உத்தரவளிக்க வேண்டுகிறேன் என்றார். தன் அன்புக்குரிய மகள் இல்லறம் வேண்டாமல் துறவரம் தேடி போவதை கேட்டறிந்த சந்திரவாகு மனம் கலங்கி நின்றாலும் ஞானத்தின் பாதையை தேர்வு செய்த தன் மகளை நினைத்து தேறுதல் அடைந்தார். இருந்தும் அவர் ஓர் பிரச்சனையை சந்திக்க வேண்டியிருந்தது. அதாவது பிக்குணி சங்கத்தில் சேரும் பெண் பேதையாக இருக்க வேண்டும் அல்லது இல்லற வாழ்வில் சில காலம் இருந்திருக்க வேண்டும் என்பதே சங்கத்தின் விதி. இங்கே அம்பிகாதேவியோ பேதை பருவத்தை கடந்தவர், திருமணமாகாத கன்னிப்பெண். இப்பிரச்சனையை சொல்லிய பிறகும் தான் துறவு போவதில் மாற்று கருத்தில்லை என பிடிவாதமாகவே சொல்லிவிட்டார் அம்பிகாதேவி. மன்னன் சுந்தரவாகுவுக்கோ என்ன செய்வதென்று குழப்பம். இதை பற்றி ஆராய அவர் அமைச்சர் பெருமக்களை அழைத்து ஆலோசனை கேட்டார். அவர்கள் ஆலோசித்து முடிவாக ஒரு தீர்வை சொன்னார்கள். அதன்படி அம்பிகாதேவியின் கழுத்தில் தாய் மாமனால் ஓர் பொட்டு தாலி கட்டி அரஹத்துக்கள் என்றழைக்கப்பட்ட சங்கத்தின் குருக்களுக்கு அறிவித்துவிட்டு பெண்களுக்கான சங்கத்தில் சேர்ந்துவிட வேண்டும். இதுவே விதி என்று கூறினார்கள் அமைச்சர்கள். உடனடியாக அம்பிகாதேவியின் தாய் மாமனான கந்தர்வத்தனை வரவழைத்து நடந்தவற்றையும் நடக்க வேண்டியவற்றையும் தெளிவுபட கூறினார் மன்னன் சந்திரவாகு. அனைத்தையும் அறிந்து உணர்ந்து கொண்ட கந்தர்வர்த்தன் தன் கரங்களால் அம்பிகாதேவியின் கழுத்தில் பொன்னினால் ஆன தாலியை கட்டினார். புத்த பெரியார்களின் உத்தரவு பெற்று புத்தம் வளர்த்த பிக்குணிகளின் பெண் துறவிகளின் சங்கத்தில் சேர்ந்தார் அம்பிகாதேவி. புத்தம் போதித்து அறப்பணி செய்ய சங்கத்தில் சேர்ந்த அம்பிகாதேவி வேம்பு மரத்தடியில் அமர்ந்து புத்த திருமறையாம் திரிப்பிடகங்களை பெரியவர் சிறியவர் என எல்லா தரப்பினரும் எளிமையாக புரிந்து கொள்ளும் வகையில் போதித்து வந்தார். பிடகத்தை போதித்தமையால் பிடகக்காரி என அழைக்கப்பட்டார். இதுவே மக்களிடம் கிடைத்த முதல் பட்டப்பெயராகும். பிடகக்காரி என்பதே பிடாரி என தெரிந்தது. வேம்பு மர நிழலில் அமர்ந்து அம்பிகாதேவி என்னும் பிடாரி அம்மன் அறத்தையும் பிரச்சனைகளுக்கு தீர்வையும் நோய் நாடிகளுக்கு மருந்தையும் அளித்து வந்தார். இதனால் அவர் வேம்படியாள் என்றும் அழைக்கப்பட்டார். அதே வேளையில் அம்பிகாதேவி வெறும் நிழலுக்காக மட்டும் வேம்பு மரத்தினை தேர்வு செய்தார் என கருத முடியவில்லை. இன்றைய அறிவியல் வேம்புவை முக்கியமான மருத்துவ தாவரமாக கருதுகிறது. வேம்புவின் குணமறிந்துதான் அம்பிகாதேவி வேம்புவை தேர்வு செய்திருக்க வேண்டும். மேலும் வேம்புவுக்கும் அம்பிகாதேவிக்கும் இன்றளவும் ஓர் தொடர்பு இருப்பதை மக்களின் வழிபாட்டின் மூலம் காணலாம். இதற்கு முக்கிய காரணமாக இருப்பது ஒரு நோயாகும். இன்றைக்கு அம்மை என அழைக்கப்படும் நோய்தான் அந்நோயாகும். அம்பிகாதேவி தம்ம பணியில் இருந்த காலத்தில் நாகை நாடு எனும் பிரதேசத்தில் மழை குன்றி வெக்கை மிகுந்ததால் சாமலை எனும் நச்சு கிருமிகளின் தாக்குதல் வலுவடைந்திருந்தது. அதன் காரணமாக வைசூரி எனும் நோய் பரவி மக்களும் விலங்குகளும் துன்புற்று வந்தனர். அம்பிகாதேவியின் அருமையறிந்த மக்கள் திரண்டு வந்து வேம்படியில் இருந்த அவரிடம் வந்து வணங்கி
தங்களின் துன்பத்தை சொல்லி நின்றனர். அனைத்தையும் கேட்டறிந்து தியானித்த அம்பிகாதேவி மக்களிடம் அன்பும் அறமும் குறைந்து வஞ்சகம், பொறாமை, பேராசை, கெட்ட புத்தி ஆகியவை மிகும்போது துன்பம் உண்டாகிறது. மழை குன்றி வெப்பம் மிகும்போது வைசூரி எனும் மாறி நோய் பரவி உயிர்களை பலி கொள்கிறது என்றார். மேலும் அம்பிகாதேவி மக்களை நோக்கி, உங்கள் உள்ளங்களில் உள்ள கள்ளங்களை அகற்றி மனத்தை சுத்தம் செய்வதுடன் வீதிகளையும் வீடுகளையும் சுத்தம் செய்யுங்கள். கற்பூர புகைகளை வீடுகள் முழுவதும் கமல செய்து வேப்பிலை தோரணத்தை வாசலில் கட்டி கூரைகளிலும் வேப்பிலையை சொருகி தானியங்களை உப்பிடாமல் அவித்து மக்களுக்கு தானம் கொடுப்பதுடன் பச்சரிசி மாவும் கூழும் தானம் அளிப்பீர்களேயானால் இதன் மூலம் மன சுத்தத்தாலும் தேக சுத்தத்தாலும் வேப்பிலை மணத்தாலும் கற்பூர புகையாலும் அவுரி புகையாலும் சாமலை புழுக்கள் அகன்று மாரி என்னும் கொடிய நோய் அகன்று குணம் அடைவீர்கள் என தீர்வு சொன்னார். அம்பிகாதேவியின் சொல் கேட்ட நாகை நாட்டு மக்கள் மனசுத்தம் தேக சுத்தம் செய்து அன்பையும் தான குணத்தையும் பெருக்கி நோய் நீங்கி துயர் நீங்கி உள்ளம் குளிர்ந்தனர். மாரி எனும் நோயை தீர்க்க வழி சொன்னதால் அம்பிகாதேவி அன்று முதல் மாரியை ஆற்றியவள் என மக்களால் புகழப்பட்டார். மாரியை ஆற்றியவள் என்பது மாரியாற்றாள் என திரிந்து பின் அதுவே மாரியாத்தாள் என்று ஆனது. மக்களிடம் மட்டும் அல்லாமல் அரசர்களும் அம்பிகாதேவியிடம் வந்து அற உரையையும் அறிவுரையையும் கேட்டு அவர் சொல்லும் வழியில் நடந்து மகிழ்வுற்றனர். இவ்வாறு மக்களை நல்வழிப்படுத்தி தம்ம பணி செய்த அம்பிகாதேவி அரசர்களையும் குடிமக்களையும் வேம்படிக்கு வரவழைத்து திரிபீடக வாக்கியங்களாகும் திரிசீலமே தத்துவம், திரிசீலமே சத்தியம், திரிசீலமே உத்தமம், அதுவே உங்களை காக்கும் தெய்வம் என கூறி கொல்லா நோன்பு, குறளா நோன்பு, கல்லா நோன்பு ஆகிய திரி நோன்புகளையும் மனதில் பதித்து வாக்கு மனம் தேகம் ஆகியவற்றை காக்கும் திரிவிரதங்களையும் ஓதி தான் பரிநிர்வாணம் அதாவது இறப்பு அடையும் நாளையும் அறிவித்தார். அதன்படி ஆடி மாதம் 18ஆம் நாள் பௌர்ணமி தினத்தில் வேப்ப மரத்தடியில் புத்தரின் தியான வடிவமான பத்மாசனத்தில் அமர்ந்து கண்கள் மூடி தியான அமைதியுடன் பரிநிர்வாணம் அடைந்தார். அதனை கண்ட அரசர்களும் குடிமக்களும் பதறி கண்ணீர் வடித்து தலைக்கு மேல் இரு கரம் கூப்பி, வாளாம்பிகையே, அறமுதற் செல்வியே, ஆதி தேவியே, எங்கள் ஆயியே, உள்ள குறை அகற்றும் சீலியே, பச்சை பருவ பகவதியே, உன் பரிநிர்வாணம் கண்டு நிலை குலைந்தோமே, இனி எவரால் அறிவுரை கேட்டு மகிழ்வோம், ஆபத்து காலத்தில் யாரை நாடி நிற்போம் என கதறினார்கள். வட பாரதத்தில் சாக்கா அல்லது சாக்கியர் என்றும் தென் பாரதத்தில் வள்ளுவர் என்றும் அழைக்கப்பட்ட கர்ம ஞானம் கொண்ட குருக்களும் அரசர்களும் மக்களும் குடும்பத்தோடு வந்து அவ்வை எனும் அம்பிகாதேவியின் உடலை தகனம் செய்து சாம்பலை காவிரி நீரில் விடுத்து நீராடி தங்கள் இடங்களுக்கு சென்று அன்னதானங்களுக்கான உணவுப் பொருட்களை சேகரித்து அம்மன் பரிநிர்வாணம் அடைந்த வேப்ப மரத்தடியில் வந்து பொங்கல் வைத்து எல்லோர் சோற்றையும் ஓர் போராக குவித்து எல்லா மக்களுக்கும் வயிறு நிரம்ப சோறளித்தனர். அன்று முதல் ஆடி மாதத்தை அம்மனை மனம் உருகி வணங்கும் மாதமாக மக்கள் கடைபிடிக்கிறார்கள். அம்மன் பரிநிர்வாணம் அடைந்த ஆடி 18ஆம் நாளை பெருநாளாக கொண்டாடுகிறார்கள். பௌத்த தலைவியான அம்பிகாதேவி எனும் மாரியாத்தாளை பூர்வ பௌத்த குடிகளான சேரி மக்கள் கோயில் கட்டி வணங்குகிறார்கள். வேல மரத்தின் அடியில் இருந்து போதித்தவளை வேளாங்கண்ணி என அழைத்தனர். இதற்கு ஆதாரங்களாக பௌத்த பேரறிஞர் அயோத்திதாச பண்டிதர் முன்வைக்கும் பழமையான நூல்களை காணலாம். திருவளர் செல்வி தேவி அம்பிகை அருமறை பீடிகை ஆதனம் உணர்ந்து போதி மாதவன் பொற்கழல் ஏந்தி ஆதிதேவி என்று அறவோர் போற்றும் அவ்வை என்னும் ஐநெறி கிளத்தி செவ்வியதன்மம் செப்புவங்கேன் மின் தென்பரதத்து நுரை புன்னாட்டின் மன்னவன் சாக்கை சத்திரவாகு நற்றவத் துய்த்த நானிலம் முதல்வி பேதை பெதுமயப் பாளையுங்கடந்து மாதர் பருவ மங்கை மெய்யடைந்து அம்மையர் தன்ம சங்கமம் வரும் மிம்மெய் நோக்க மிகுதியினின்று தாதையை அணுகி தற்பரன் வியார சாதனம் மருந்து உரை அருள்வீரென ஓதிய மொழியை உள்ளத்து அமைத்து தாதையும் மந்திர சாதனருக்கு ஓதி
மங்கை பருவம் வாய்ந்த மகட்கு தன் தாய்மாமன் பொன் சரடிட்டு சமண நீத்தோர் தன்னுரை கொண்டு அறவுரை என்றும் அடுத்துணர் திருவி பிறவி எம்பாச பந்தங்களற்றி பிடகமும் மொழி பிரித்துலகோர்க்கு திடமுறு திரிவாசகம் மதாவெரித்து உமல நாட்டு உமை வியாரத்துள். அம்பிகா தன்மம். சமண நீத்தோர் தன்னந்தம்மருள் பெற்று காவிரி பூசு நீழலுற்று யாக்கை உணமெய்யுறந்து நாகை நாடு நடுக்குதுன் மாறி வேக மாற்ற உறவோர்க்கன்று வன்பு மரணும் மகளவிட்டீர் துன்பக் கிருமி துடர்ந்ததுள்ளம் உள்ளங்கலங்க மகற்றியூரின் தெல்லுந்தூசி துடைத்து மட்டி பாலின் புகையும் பூரப் புகையும் நீரில் புகையும் நிரம்ப பயின்று பாகு மாவும் கூழும் பயிரும் வேகும் கும்பி கிட்டும் அவித்து உண்டி கொடுத்து உயிரளிப்பீரேல் பண்டை வினையின் பற்று அறுப்பீர்கள். நிம்பத்தாரி நிறை தோரணங்கள் அம்பலம் வீதி எங்கும் நிரப்பி வாய நிலையிலும் மாட மலைவிலும் நேய நிம்பத் தார்மணம் மூட்டி யாக சுக வாரி அன்பின் நிலையாள் தகை மும்மாரி பெய்து சாமலை கிருமி அகன்று கிருபா கடலா மருமன் அருளும் வாய்மெய் உருமென சாமலை உற்ற சிலுகை விளக்கி வாமன் பிடகம் வரையறுத்தோதி. அம்பிகா தன்மம். முனிவன் கண்ட முதனூருய் இனிய வழி நூல் இயற்றனன் நாயன் முதநூல் வழிநூல் முற்றும் உணர்ந்து விதய மும்மறை முடிம் உரையாற்றி படிமிசை மூவர் பெருதிரி மந்திரம் முடிப்புரை ஆற்றி மொழிந்தனர் சார்பாய் மூவர் மொழிந்த மந்திரம் மூன்றும் சாலம் மொழிந்தேன் திரிவாசகம் யான் மங்கை மாதர் வேரா மஞ்சள் கெங்கை கிழங்கை கூட்டறிவித்து தேகம் எங்கும் தீட்டி குளித்து வேக கண்ண குங்குமமிட்டு. அம்பிகா தன்மம். ஞானவெட்டி எனும் நூல் திருவள்ளுவர் எழுதியது என்றும் திருவள்ளுவரை பற்றி திருவள்ளுவர் காலத்தில் எழுதியது என்றும் 2 கருத்துகள் உண்டு. ஆனால் அந்த நூல் மிகவும் பழமையான நூல். அந்த நூல் அம்பிகை அம்மன் எனும் வேளின் கண்ணி குறித்து பதிவு செய்கிறது என்று மொழிந்த இறையற செல்வி குன்றா மொழியின் குறிப்பை அறிந்தோர் மாறியாற்று மகமாய் என்று கூறி மன்னோர் குடி கடன்பால் வீறு சிம்ம மரவோடானை ஊறு சூழ்ந்த விடுக்கங்கண்டு சிந்தை நிறைத்த செல்வங்கிழந்தி அந்தர மெழுவி அருள் வடிவாகி நின்ற பேற்றை உணர்ந்த வரையர் குன்றா குறையாள் கோடமுற்றார் வாழை அம்பிகை மகிழுளங்கொண்டு வேளின் கண்ணி விரவி என் தாய் நிம் நீழல் நிறை கமலத்து உம்பர் போற்ற உறவீற்றிருந்து ஆலமர் செல்வன் அருளிய பிடக சீல 3 திடநிலையாகு முத்த தத்துவ மெய்மேயோதி சுத்த சாத தூய நிலையாம் நோன்பு 3 நுட்பங்காட்டி ஆன்ற விரத காப்பும் அருளி தான் சென்றோங்கு சமாதி கால மான்ற உலகோர் கூறுகவென்று பருகடகத்து 14 ஊறுகதிர் வாரமுற்ற பூரணை சிகிரி தீப சிற்சுக சோதி பாகி முகமுற்ற பாங்கை கண்டோர் அம்மை வள்ளி அவ்வை அறத்தி உம்மை பிரித்து உலகத்துய்வோ. ஞானவெட்டி. அம்மன் பரிநிர்வாணமடைந்த வேம்பு மரத்தடியில் வந்து பொங்கல் வைத்து எல்லா சோற்றையும் ஒன்றாக குவித்து ஏழைகளை பூர்த்தியாக சாப்பிட வைத்து அவரவர் இல்லங்களுக்கு அனுப்பிவிட்டு விவேகிகள் அனைவரும் ஒன்று கூடி அம்மன் பால பருவம் ஆதலின் வாளை என்றும் சகலமும் தெரிந்தவள் ஆதலின் அவ்வை என்றும் இளந்தேகம் உடையவராதலால் பச்சையம்மன் என்றும் அதிரூபி ஆதலால் வடிவுடையம்மன் என்றும் குணம் குடி கொண்டவள் ஆதலின் மனோன்மணி என்றும் வேல் போன்று பிரகாசம் கொண்ட கண் உடையவள் ஆதலின் வேர்க்கண்ணி வேளாங்கண்ணி என்றும் கவி பாடும் திறன் உள்ளவள் ஆதலின் வாணி என்றும் சரமாகும் வாசியை தன் வசம் திருப்பி கொண்டவளாதலின் சரஸ்வதி என்றும் தாமரை மலரில் வீற்றிருந்ததால் கமலாசனி என்றும் ராகத்வேச மோகத்தை அகற்றியவளாதலின் திரிபுராந்தகி என்றும் புத்தரின் 32 அறத்தையும் பரவ செய்தவள் என்பதால் அறச்செல்வி என்றும் இதயத்தின் இருள் அகற்றியதால் பகவதி என்றும் பெண்களுக்குள் முதலாமவள் என்பதால் ஆதிதேவி என்றும் சிரசில் தீபம் போல் பிரகாசித்தவள் ஆதலின் நந்தா விளக்கென்றும் பல பெயர்கள் இட்டு சேரிகள் தோறும் அம்மன் வியாரம் கட்டினார்கள். வியாரம் என்றால் விகார் ஆகும். வியாரங்கள் கட்டிய இடங்கள் வீதியில் இருக்குமாயின் திருவீதி அம்மன் என்றும் மத்திய எல்லைக்குள் இருந்தால் எல்லையம்மன் என்றும் களிகளின் ஓரத்தில் இருந்தால் திருக்களி அம்மன் என்றும்
முல்லை நிலத்தில் இருந்தால் துளிர் கானகத்தம்மன் என்றும், பனைமர சோலைகளில் இருந்தால் கருக்கம்மன் என்றும், தண்டுகள் இருக்குமிடத்தில் இருந்தால் பாளையத்தம்மன் என்றும், நந்தவனத்தில் இருந்தால் பூஞ்சோலையம்மன் என்றும், மாரி நோயிலிருந்து ஆரோக்கியம் காத்ததால் ஆரோக்கிய அம்மன் என்றும் ஒவ்வொரு பெயர்களை வைத்து அம்மன் பரிநிர்வாணம் உற்ற ஆடி மாதம் பௌர்ணமிக்கு 10 நாள் முன்னதாக கொலை, களவு, காமம், கல்லருந்தல், பொய் முதலிய பஞ்சபாதங்கள் அணுகாமல் இருக்க காப்பு கட்டி அம்மன் கழுத்தில் பொட்டு கட்ட வேண்டிய குடும்பத்தான் கரத்தில் ஓர் காப்பு கட்டி அம்மன் பீடங்களை 9 நாள் சுத்தம் செய்து 10வது நாள் குடிகள் யாவரும் புதுப்பானையில் பொங்கலிட்டு எல்லா சாதத்தையும் ஒரே இடத்தில் கும்பமிட்டு ஏழைகளை பசித்தீர செய்து காவிரி நதியில் சேலை, குங்குமம், சந்தன தாம்பூலங்கள் விடுத்து ஏழைகளை எடுத்து கட்டிக்கொள்ளும்படி செய்து வந்தார்கள். எல்லா ஊர்களிலும் அம்மன் அமர்ந்து பரிநிர்வாணம் அடைந்த வேம்பு மரத்தின் அடியிலும் புத்தர் அமர்ந்த அரச மரத்தின் அடியிலும் வியாரங்கட்டி புத்த தருமத்தை அனைவருக்கும் சொல்லி 32 அறங்களையும் பரவ செய்தார்கள். இவ்வகை சிறப்புற்ற அம்மனை தமிழ்நாடெங்கும் உள்ள அரசர்களும் குடிகளும் சிந்தித்து வந்ததும் அல்லாமல் சோழ நாட்டுள் ஊம்பல கிராமம் எனும் வண்டுவாஞ்சேரியில் அவ்வை வியாரம் என்றோர் மடமும், நாகை நாட்டில் வேர்க்கண்ணி வியாரம் என்றும் வேளாங்கண்ணி மடமென்றும் கட்டி ஆரோக்கிய அம்மன் என்று உற்சாகமாக கொண்டாடி வந்தார்கள். அயோத்திதாச பண்டிதர் 1.13 செப்டம்பர் 11, 1907. சோழர்கள் காலத்தில் எழுதப்பட்டதாக கூறப்படும் தமிழ் இலக்கண நூல் வீரசோழியம். 11ஆம் நூற்றாண்டில் அதிகரித்து வந்த சமஸ்கிருத செல்வாக்கினால் தமிழில் சில புதிய இலக்கிய இலக்கண மரபுகள் உருவாயின. இதன் காரணமாக ஏற்பட்ட தேவைகளுக்கு இணங்க புதிய இலக்கண நூல்கள் தோன்றின. இவற்றுள் வீரசோழியமும் ஒன்று. புத்த மித்திரர் என்பார் இயற்றிய இந்நூலின் பெயர் வீர சோழன் என்னும் வீரராஜேந்திர சோழ மன்னனின் பெயரை தழுவியது என கூறப்படுகிறது. இந்த வீரசோழியம் என்ற நூலில் வேளாங்கண்ணி பற்றி கூறப்படும் சில செய்திகள் உள்ளன. உள்ளத்துண்டா மூலது கண்டோர் கள்ளத்துண்ட கைப்பொருள் கொண்டும், அங்கங்கொண்ட வகவினை கண்டோர் தூங்கங்கண்ட தூளில் உருண்டும், கலகமுண்டு காவா நாவில் அழகும் மிட்டு வம்மை காவல் ஊருள்ளாயி தீபங்கண்டும், பேருள் வேயின் கன்னி வியாரம் போற்றி அம்மை பொன்னடி வணங்கி. வீரசோழியம். இவ்வாறு அம்மனை வணங்கி வந்த காலத்தில் வட எல்லையிலிருந்து ஒரு வகை மிலேச்ச சாதியார் வந்து குடியேறி ஆசன சீவனம் செய்து கொண்டு வஞ்சினத்தாலும் மித்திர பேதத்தாலும் புத்த தருமங்களை மாறுபாடு செய்தது மட்டுமில்லாமல் புத்த தருமத்தை சார்ந்தவர்களை தாழ்த்தி நிலைகுலைய செய்தார்கள். முகமதிய துரைத்தனத்தார் குடியேறி இடுக்கண் செய்து வந்தார்கள். இதற்கு அஞ்சி திரிசிரபுரத்திலும், அதாவது திருச்சியிலும், நாகை நாட்டிலும் இருந்து புத்த தருமத்தை பரவ செய்த தமிழ் வித்வான்களாகும் பாணர்களும், யாழும் இசையும் கலந்து பாடும் யாழ்ப்பாணர்களும் இலங்கை முதலிய தீவுகளுக்கு சென்று குடியேறினார்கள். மற்றவர்கள் முகமதிய மதத்தை தழுவினார்கள். எனவே நாகை நாட்டு நாகை வியாரத்தில் இருந்த பொன் சிலைகளை திருடிக்கொண்டு போய் விற்பனை செய்து ஸ்ரீரங்கத்து புத்த மடத்தை மாறுபடுத்தி வேறு வகை கட்டிடங்களையும் மதில்களையும் கட்டினார்கள். இதன் மத்தியில் போர்ச்சுகீசிய துரைத்தனத்தார் வந்து குடியேறி வேர்க்கண்ணி அம்மன் வியாரமும் பாழடைந்து நிலை குலைந்திருந்தும் வருடந்தோறும் ஆடி பௌர்ணமியில் அம்மனை தரிசிக்கும்படி தூர தேசங்களில் இருந்து வரும் குடிகள் வழக்கம் போல வந்து திகைத்து நின்றார்கள். அவர்களை கண்ட போர்ச்சுகீசிய குருக்கள் அதே இடத்தில் தங்கள் மதக்கோவில் ஒன்றை கட்டி அம்மனை சிந்திக்கும்படி செய்து அம்மன் பெயரால் தட்சணை வரும் திரவியங்களை தனமும் செய்யாமல் தங்கள் சுய பிரயோஜனங்களுக்கு எடுத்துக்கொண்டார்கள். இதன் பூர்வ சரித்திரத்தை தெரிந்து கொள்ள வேண்டுமானால் நாகை நாதர் பொன் விக்கிரகங்களை அபகரித்து கொண்ட சங்கதியை சிலாசன பதிவின் புத்தகத்திலும், திருமங்கையாழ்வார் சரித்திர புத்தகத்திலும், வேர்க்கண்ணியம்மன் மாற்றப்பட்ட சங்கதியை மேற்சொன்ன சிலாசன புத்தகத்திலும், இலங்கை தீவின் வித்தியாதன சாலையில் உள்ள போர்ச்சுகீசியர் சரித்திரத்திலும் காணலாம். அயோத்திதாச பண்டிதர் 1.15 செப்டம்பர் 25, 1907. ஒவ்வொரு காலத்திலும் ஒவ்வொரு மதங்கள் உருவாகி ஏற்கனவே இருந்த மதங்கள் மீது தாக்குதல் நடத்தியும் தாக்குதல் நடத்தியதை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தியும்
தன்னை நிலைநிறுத்திய வரலாறே இதில் வெளிப்படுகிறது. இதற்கு அன்றைய ஆட்சியில் இருந்தவர்கள் உறுதுணையாய் இருந்துள்ளார்கள். நாட்டார் வழிபாடு, ஆசீவகம், பௌத்தம், சமணம், வைதீகம், சைவம், வைணவம், கௌமாரம், காணபத்தியம், சௌரம், சாக்தம், இஸ்லாம், கிறித்தவம், பார்சி என பல மதங்களின் வரலாறுகளை படித்தால் ஒன்றோடு ஒன்று மோதிக்கொண்டும் ஒன்றை வீழ்த்தி ஒன்று வளர்ந்து கொண்டும் வந்திருக்கிறது. 500 ஆண்டு காலம் ஐரோப்பியர்களின் ஆதிக்கத்தில் தனித்த பகுதியாக இருந்த நாகை பகுதியில் இது போன்ற மாற்றங்கள் நடந்திருப்பது வியக்கத்தக்கதல்ல. வேளாங்கண்ணி மாதா ஆலயத்திற்கு சென்றால் அம்மன் வழிபாடு சார்ந்த அனைத்து செயல்களையும் அங்கே காணலாம். இதில் இன்றைய அனைத்து மதங்களை சேர்ந்தவர்களும் வழிபடுவதை காணலாம். ஆதி பௌத்த மத வழிபாடான அம்மன் வழிபாடு வேளாங்கண்ணி மாதா வழிபாடாக மாறி நிற்கிறது. இதேபோல் 460 ஆண்டுகளுக்கு முன்னால் கட்டப்பட்ட வழிபாட்டு தலம்தான் நாகூர் தர்கா. அதை அடுத்து அறியலாம். நூலின் அடுத்த அத்தியாயம் 77 நாகூர். கிபி 7ஆம் நூற்றாண்டில் பௌத்தமும் சமணமும் வீழ்ந்து கொண்டிருக்க சைவமும் வைணவமும் அரசர்களின் பேராதரவோடு எழுந்து கொண்டிருந்தது. ஏறக்குறைய அரேபிய மண்ணில் உருவான இஸ்லாத்தின் காலமும் இதுதான். ஆனால் அதற்கு முன்பே அரபு தேசத்து வணிகர்கள் தமிழக கடற்கரையோரங்களில் வணிக தொடர்பை உருவாக்கி இருந்தனர். ஆதி காலத்தில் இருந்தே தமிழகத்தின் பொருள் வளங்களும் மக்களின் புதியன வாங்கும் ஆர்வமும் சோனகர் எனப்படும் அரபு வணிகர்கள் பாரசீக வளைகுடா வியாபாரிகளின் கவனத்தை ஈர்த்தன. சோனகரை யவனர் என்றும் தமிழ் நூல்கள் சிறப்பிக்கின்றன. பாலி மொழி பேசும் சொல்லாக சோனகர் என்ற சொல் வந்தது. பொன்னுக்கு சொர்ணம் அல்லது சோன எனும் பெயரும் உண்டு. அரபிகள் பொன்னை கொடுத்து பொருள் பெற்று சென்றதால் அப்பெயர் வந்திருக்கலாம். பொன்னொடு வந்து கரியோடு பெயரும் என கூறும் சங்க இலக்கிய பாடல் ராஜராஜனின் பெரிய கோயில் கல்வெட்டில் சோனகன் சாவூர் எனும் சொல் இடம்பெற்றுள்ளது. சந்தை இருந்ததாகவும் கூறுகிறது. அரபு வணிகர்களின் துணிகள் மற்றும் வாசனை பொருட்கள் இங்கு ஈர்த்தது போல சோனக மண்ணில் தூத்துக்குடி முத்துக்களும் இடம் பிடித்தன. திருச்செந்தூர் அருகில் சோனகன் விளை என்ற ஊர் உள்ளது. 4 வர்ண மக்கள் வாழ்ந்த மண்ணில் நுழைந்த இஸ்லாமியர்களை 5வது வர்ணமாக பார்த்தவர்கள் என்பதால் இவர்களை 5 வண்ணத்தார் என்றனர். இது ஒரு கருத்தாகும். ஆனால் ஆசிம் வம்சம், அதாவது நபிகள் நாயகம் சல்வம்சம், பக்கிரி வம்சம், அதாவது அபுபக்கர் ரலிவம்சம், பாரூக்கி வம்சம், அதாவது உமர் ரலிவம்சம், உடையா வம்சம், அதாவது உதுமான் ரலிவம்சம், இராணுவ யுக்தர், அதாவது குதிரை ராவுத்தர் எனும் குதிரை வணிகர்கள், இவர்களே 5 வண்ணத்தார் என்ற கருத்தும் உண்டு. இந்திய நிலப்பரப்பில் நுழைந்த மதங்களை வைதிகத்தின் சாதி கட்டுமான கூட்டிற்குள் அடைக்கும் வேலையும் இங்கு நடைபெற்றது. இந்தியாவில் கிறித்தவம் இல்லை, சாதி கிறித்தவமே இருக்கிறது. கிறித்தவம் சாதியாக இருப்பதால் தான் பெரும் மக்கள் கொண்ட இந்தியாவில் 1951 முதல் 2011 வரையிலான மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி 2.64% என்ற அளவிலேயே இருக்கிறது. இஸ்லாத்தும் வைதிக சாதி கோட்பாட்டிற்குள் சிக்க வைக்கப்பட்டது. சையத், அதாவது பிராமணர், மொகல், அதாவது சத்திரியர், ஷேக், அதாவது வைசியர், பட்டாணி, அதாவது சூத்திரர் என 4 வருண கோட்பாட்டிற்குள் அடைத்தனர். இன்றும் வட மாநிலங்களில் தலித், முஸ்லிம் என அழைக்கப்படும் பிரிவினர் உள்ளனர். ஆனால் தமிழகத்தில் இத்தகைய ஏற்பாடு இல்லை. இஸ்லாமியர்களை துலுக்கர் என அழைக்கும் வழக்கு உண்டு. கம்பன், ஒட்டக்கூத்தர், ஜெயங்கொண்டார் போன்ற பழந்தமிழ் கவிகள் இஸ்லாமியர்களை குறிக்க துருக்கர் எனும் சொல்லை பயன்படுத்தினார்கள். துருக்கியில் இருந்து வந்தவர்கள் என பொருள்படும் துருக்கியர், துருக்கர் என்ற சொல் வந்தது. துருக்கரே துலுக்கர் என்றாயிற்று. உலகளாவிய இஸ்லாமிய ஆட்சியாளர்கள் துருக்கியை தலைநகராக கொண்டு ஆண்டதால் துருக்கர் என்று அழைக்கப்பட்டு பின் மருவி துலுக்கர் என்று அழைக்கப்பட்டனர். தமிழகத்தில் நிறைந்திருக்கும் துலுக்கர்கள் பட்டி துலுக்கன் குளம், துலுக்கன் குறிச்சி, துலுக்கமுத்தூர் போன்ற ஊர்கள் துருக்கர்களுக்கும் தமிழர்களுக்கும் இடையிலான உறவை சொல்கிறது. துலுக்கரின் ஆட்சி துலுக்கானியம் என்ற புது சொல்லால் குறிப்பிடப்பட்டது. துலுக்கர் நாடு என்ற நிலம் இருந்ததை திருவிளையாடல் புராணம் எடுத்து இயம்புகிறது. அரபு வணிகர்களின் வாசனை திரவியம் போன்ற பொருட்கள் மக்களை ஈர்த்தன. இது தவிர அரபு வணிகர்கள் குதிரை வணிகமும்
புரிந்தனர். ஆனால் இறக்குமதியாகும் குதிரைகளை சேணம் போன்ற கருவிகள் இல்லாமலும் பழக்க தெரியாமல் முரட்டுத்தனமாக சவாரி செய்ததாலும் குதிரைகள் இறந்தன. இதனால் வணிகர்களான அரபிகளையே மன்னர்கள் நியமித்தனர். இவர்களின் ஆற்றலும் வீரமும் கண்ட மன்னர்கள் குதிரை படை தலைவர்களாகவும் நியமனம் செய்தனர். குதிரை வணிகர்களை ராவுத் என அழைத்தனர். திருவிளையாடல் புராணம் 59வது படலத்தில் குதிரைகளை ஓட்டி வந்த குதிரை வணிக தலைவர் ராவுத்தர்களைப் போல வெள்ளை ஆடையும் தலைப்பாகையும் தாடியும் கொண்டு வேடமிட்டு வந்ததை கூறுகிறது. தமிழ்நாட்டின் ஆதி கோயில்கள் பலவற்றில் குதிரை ராவுத்தரின் சிலைகள் உள்ளன. திருப்பெருந்துறை கோவில் மண்டபத்தில் குதிரை சிலையுடன் கூடிய மண்டபம் குதிரை ராவுத்தர் மண்டபம் என்றும், கள்ளக்குறிச்சியில் திரௌபதி அம்மன் கோவில் வாசலிலும் தலைப்பாகை தாடியுடன் கூடிய சிலை முத்தியாலு ராவுத்தர் என்ற பெயரிலும் அழைக்கப்படுகிறது. அருணகிரிநாதர் தனது கந்தர் அலங்காரம், கந்தர் கலிவெண்பா நூல்களில் முருகக் கடவுளை சூர்கொன்ற ராவுத்தனே, மயிலேறும் ராவுத்தனே என வர்ணிக்கின்றார். ராவுத்தர் என்பது மேதகு எனும் சொல்லை குறிக்கும். 10ஆம் நூற்றாண்டையொட்டி குதிரை வணிகம் ஒரு பெரிய சந்தையை தமிழகத்தில் உருவாக்கியது. மாணிக்க வாசகர் முன் சிவபெருமான் குதிரை ராவுத்தனாக தோன்றினார் என்கிறது திருவிளையாடல் புராணம். முதலில் குதிரை வணிகர்களான அரபிகளை குறிக்கும் ராவுத்தன் எனும் சொல் அதன் பிறகு வீரர்கள், வீரம் என குறிக்கத் தொடங்கியது. குதிரைகளை பழக்கியவர்கள் ராவுத்தர். போருக்கு சித்தமாக இருப்பவர்கள் என்ற பொருளும் ராபித்து எனும் அரபி சொல்லுக்கு உண்டு. இஸ்லாமிய தமிழர்களை குறிக்கும் சொல்லாக இப்போது இது விளங்குகிறது. ராஜராஜ சோழன் தன் விருது பெயர்களில் ஒன்றாக ராகுத்த மெண்டன் என்பதையும் கொண்டான். மரக்கலம் என்பது கப்பல்களையும் படகுகளையும் குறிக்கும். மரக்கல தலைவர்கள் மரக்கல ராயர் என்றும் மரைக்காயர் என்றும் அழைக்கப்பட்டனர். மார்கப் என்பது மரக்கலத்திற்கான அரபு வேர் சொல் ஆகும். மரைக்காயர் என்ற சொல்லும் இஸ்லாமியர்களில் ஒரு பிரிவினரை குறிக்கும். கடலின் ஆழத்தையும் காற்றின் போக்கையும் முதலில் அறிந்து கடல் வணிகத்தை மேம்படுத்திய அரேபியர்கள் பின் நாட்களில் பரங்கிகளின் கடல் கொள்ளையாலும் வலிமையாலும் உள்நாட்டு வணிகத்தை மேற்கொண்டார்கள். தமிழக இஸ்லாமியர்கள் கடலோர வணிகம் மேற்கொண்டவர்கள். வங்காளம், இலங்கை, பர்மா ஆகிய அண்டை நாடுகளுடன் அரிசி, தேக்கு மரம், கைத்தறி துணிகள், ஆடு மாடுகள் ஆகியவற்றை மரக்கலங்களில் கொண்டு சென்று வியாபாரம் செய்தார்கள். இவர்கள் தோணி, டிங்கி, சாம்பான் என்ற வகையான மரக்கலங்களை பயன்படுத்தி தொழில் செய்தார்கள். மரக்கல ராயர்கள் என்ற சொல்லே மரைக்காயர் என்றாயிற்று. லெப்பைகள் என்போர் மார்க்க பணியில் இருப்பவர்களை குறிப்பது. பெரும்பாலும் ஒல்லியான உருவம், முழங்காலுக்கு கீழே தொங்கும் வெள்ளை ஜிப்பா, வேட்டிக்கு பதிலாக கைலி, முக்கோண வடிவில் மடித்து 2 தோளிலுமாக தொங்கும் துண்டு, பச்சை கலர் துணியில் தலைப்பாகை, கழுத்தில் குருமத்தங்காய் மாலை, சிறிய அளவிலான தாடி, கையிலே டேப் எனும் இசைக்கருவி, அரிசி வாங்க தோளில் ஒரு ஜோல்னா பை, செருப்பு இல்லாத கால்கள். வரவேணும் எனதாசை மகமூதரே என்ற பாடலை பாடிக்கொண்டு கிராமம் கிராமமாய் இஸ்லாத்தை அறிமுகம் செய்த இவர்கள் பக்கீர் சாஹ்கள் எனப்பட்டனர். 12ஆம் நூற்றாண்டில் பாக்தாத் நகரத்தில் தோன்றியதே இந்த பகீர் ஷா மரபு. மாற்று மதத்தினர் வீடுகளுக்கு வந்து பாடுவதும் அரிசி வாங்குவதும் இவர்களின் தனி சிறப்பு. தமிழகத்தில் இஸ்லாமியர்கள் அல்லாத மக்கள் இஸ்லாத்தை இவர்கள் மூலமே அறிந்து கொண்டார்கள். அனைத்து வகையிலும் எளிமையான செயல்பாடுகளை கொண்டவர்கள். நெருங்கியவர், நண்பர் என்ற பொருளை தரும் வலி என்ற அரபு சொல்லின் பன்மையே அவுலியா அல்லது வலிமார்களாகும். உலகத்தில் ஒரே நேரத்தில் 440 வலிமார்கள் இருப்பார்கள். ஒருவர் இறப்பிற்கு பிறகு அவருக்கு அடுத்த நிலையில் இருப்பவர் வலி அந்தஸ்துக்கு உயர்த்தப்படுவார். சைவத்தில் நாயன்மார்கள், வைணவத்தில் ஆழ்வார்கள், கிறித்தவத்தில் புனிதர்கள் என்று அழைப்பார்கள். இவர்கள் இறையடியார்கள். இஸ்லாத்தின் இறையடியார்களே அவுலியாக்கள் என்ற வலிமார்கள். இத்தகைய வலிமார்களின் அடக்க ஸ்தலம்தான் தர்கா என அழைக்கப்படுகிறது. தர்கா என்ற பாரசீக சொல்லுக்கு உறைவிடம் என்று பொருள். ஒருவர் அடக்கம் செய்யப்பட்ட புதைகுழியை அரபு மொழியில் கபுரு என்பர். புதைக்குழி உள்ள இடம் கபுருஸ்தான் எனப்படும். அதன் மேல் கட்டப்படும் சமாதி கோரி எனப்படும்.
கோரியை மையமாக வைத்து சுற்றி எழுப்பப்படும் கட்டிடமே தர்கா. வலிமார்களுக்கு அதிசய சக்தியை இறைவன் அளிப்பதாக நம்புகிறார்கள். அதற்கு கராமத் என்று பெயர். முகமது நபியின் வரலாற்றை கூறும் சீரா புராணம் எழுதிய உமர் புலவர் அடக்கம் செய்யப்பட்ட தர்கா எட்டயபுரத்தில் உள்ளது. நீண்ட காலமாக பிள்ளை பேறு இல்லாமல் இருந்த பிச்சையா கோணர் என்பவர் உமரு புலவர் தர்காவில் வணங்கி வந்ததால் பிள்ளை பேறு கிடைத்ததாகவும் அதற்கு நன்றி கடனாக பிச்சையா கோணார் கட்டியதே எட்டயபுரம் உமரு புலவர் தர்கா. இந்த தர்காவில் தேவர் கோணார் சமூகத்தினர் இன்றளவும் நேர்த்திக்கடன் செலுத்துவார்கள். எட்டயபுரம் பகுதியில் தேவர் கோணார் சமூகத்தினர் உமரு தேவர் உமரு கோணார் என ஆண்களுக்கும் உமரம்மாள் என பெண்களுக்கும் பெயர் வைத்துக் கொள்ளும் வழக்கம் இன்றும் உண்டு. தர்காக்களில் அடக்கம் செய்யப்பட்டுள்ள அவுலியாக்களின் இறந்த நாளே சந்தனக்கூடு விழாவாக நடைபெறுகிறது. இந்த விழாவிற்கு 10 நாட்களுக்கு முன்பு கொடிக்கட்டும் விழா நடைபெறும். பௌத்தத்தின் காப்பு கட்டுதல் போன்றதை ஒத்து இருக்கிறது. இறைச்சியுடன் கூடிய உணவு அவர் இறந்த நாளன்று அனைவருக்கும் வழங்கப்படுகிறது. இதற்கு கந்தூரி என்று பெயர். உத்தரப்பிரதேச மாநிலம் அயோத்தி அருகில் உள்ள மாணிக்கப்பூரில் 1491 பிறந்து இஸ்லாத்தை பரப்பி தஞ்சைக்கு வந்து சேர்ந்த சையது சாகுல் அமீது காதர் என்பவர் அடக்கம் செய்யப்பட்டுள்ள இடமே நாகூர் தர்கா. கிபி 1556 சையது சாகுல் அமீது காதர் இறக்கிறார். தஞ்சையை ஆண்ட நாயக்க மன்னர்களின் உதவி இவருக்கு இருந்திருக்கிறது. முதலாம் துலசா என்று அழைக்கப்படும் துக்கோசி மன்னர் கிபி 1729 முதல் 1735 வரை வழங்கிய இடத்தில் அவரது மகன் பிரதாப் சிங் கிபி 1739 முதல் 1763 வரை 11 நிலைகளுடன் கூடிய 131 அடி உயரமுள்ள மினாரை நாகூர் தர்காவில் கட்டியுள்ளார். இளங்கடமனூர் என்ற கிராமத்தையும் கொடையாக வழங்கியுள்ளார். தஞ்சை மராட்டிய மன்னர்களின் குடும்பத்திற்காக இங்கு பாத்தியா ஓதப்படுகிறது. கந்தூரி விழாவிற்கு தஞ்சை மராட்டிய மன்னர் குடும்பத்திலிருந்து சந்தனமும் பட்டு சால்வையும் அனுப்பி வைக்கின்றனர். நாகூர் தர்காவின் கந்தூரி விழாவின் கொடி ஊர்வலத்தின் போது செட்டியார் சமூகத்தை சேர்ந்த செட்டி பல்லாக்கு இடம்பெறும். நாகூர் ஆண்டவர் சமாதியின் மீது போர்த்தப்படுகின்ற சால்வை பழனியாண்டி பிள்ளை என்ற பிள்ளைமார் சமூகத்தை சேர்ந்தவர்களின் வாரிசுகளே இன்றளவும் வழங்கி வருகின்றனர். தஞ்சாவூர் மன்னர் செப்பேடு 1983 தொல்லியல் கருத்தரங்கு பக்கம் 3 என்ற ஆவணத்திலிருந்து கிபி 1614 ஆண்டு பட்டயம் ஒன்றில் வைதிக சமய பெண் ஒருவர் வள்ளத்திலிருந்து தஞ்சாவூருக்கு செல்லும் காட்டுப்பாதையில் கள்ளர்களால் வழிமறிக்கப்படுகிறார். அப்பெண் அவ்வழியே வந்த ஒரு பக்கீரிடம் அடைக்கலம் கேட்கிறாள். அப்பெண்ணுக்காக கள்ளர்களிடம் பரிந்து பேசி அவளுக்கு ஊறு இழைக்க வேண்டாம் என்று பக்கீர் கெஞ்சுகிறார். ஆனால் கள்ளர்கள் பக்கீரை கொன்று விடுகிறார்கள். அப்பெண் நாக்கை பிடுங்கிக் கொண்டு செத்துப்போனார் என அப்பட்டயம் குறிப்பிடுகின்றது. 7 கள்வர்களிடமிருந்து வைதீக பெண் ஒருவரை காப்பாற்றும் முயற்சியில் உயிர் துறந்த பக்கீர் சாய்புவின் தர்கா தஞ்சை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை வளாகத்தில் அவசர சிகிச்சை பிரிவுக்கு மேற்கில் உள்ளது. வைதீக சமய பெண்ணை காப்பாற்றும் முயற்சியில் இறந்த பக்கிரி சாய்பும் அப்பெண்ணும் இத்தர்காவுக்குள் அடக்கம் செய்யப்பட்டுள்ளனர். இஸ்மாயில் ஷா தர்கா என அழைக்கப்படும் இத்தர்காவில் முஸ்லிம் அல்லாதவர்களும் வழிபடுகின்றனர். பாபா ஷேக் அலாவுதீன் என்பவரும் அவரது சீடர் தஸ்தகீர் என்பவரும் இஸ்லாத்தை தழுவிய ஹபீஸ் அம்மா என்ற வைதிக பெண் ஒருவரும் அடக்கம் செய்யப்பட்டுள்ள தர்காவானது நாகப்பட்டினத்திற்கும் வேளாங்கண்ணிக்கும் இடையில் இருக்கிறது. இதற்கு பாப்பா கோவில் தர்கா என்று பெயர். அனைத்து மதத்தினரும் வழிபடும் இடமாகவும் உள்ளது. இந்தியாவின் முதல் பள்ளிவாசல் இன்றைய கேரளத்தின் கொடுங்கலூரில் கிபி 612 கட்டப்பட்ட சேரமான் பள்ளிவாசல்தான். சேர மன்னன் பாஸ்கர ரவிவர்மா இஸ்லாத்தை தழுவியதை ஒட்டி உருவாக்கப்பட்ட மசூதி. இன்றைய தமிழ்நாட்டில் கட்டப்பட்ட முதல் பள்ளிவாசல் கிபி 738 திருச்சி ரயில் நிலையம் அருகே உள்ள கல்லுப்பள்ளி. உறையூர் துறைமுக நகராக இருந்தபோது வியாபாரத்திற்கு வந்த அரபு வணிகர்களால் கட்டப்பட்டது. காவிரி பெரு வெள்ளத்தில் உறையூர் அழிந்தது. உலகின் முதல் பள்ளிவாசல் மதினாவில் தோற்றுவிக்கப்பட்டது. மதினா பள்ளிவாசலின் தோற்றம் எப்படிப்பட்டது? தீர்க்கதரிசி அதாவது முகமது நபி பாதுகாப்பு காரணம் கருதி
நஜ்ஜர் குழு மக்களுக்கான இடத்தில் தங்கியிருந்தார். அது ஒரு தரிசு நிலம். ஒருவேளை ஒரு பகுதியில் மட்டும் சாகுபடி செய்யப்பட்டிருக்கலாம். சில மரக்கூட்டங்களும் பேரீச்சை மரங்களும் அகற்றப்பட்டு கட்டட வேலை தொடங்கியது. தீர்க்கதரிசியின் அதாவது முகமது நபியும் இக்கட்டட வேலைகளை செய்தார். இக்கட்டடம்தான் முதல் மசூதி என முஸ்லிம் மரபில் கருதப்படுகிறது. இதை குறிக்கும் சொல் நபாட்டியன் மற்றும் சிரியன் வடிவில் மஸ்ஜித் என்று வழங்கப்படுகிறது. இதற்கு மக்கள் கீழே விழுந்து வணங்குகிற இடம், அதாவது வழிபாடு செய்யும் இடம் என்று பொருள். இந்த கட்டடத்தில் நீண்ட சதுர வடிவில் பெரிய முற்றம் ஒன்று இருந்தது. தீர்க்கதரிசியின் 2 மனைவியருக்குமாக எல்லா நடவடிக்கைகளுக்கும் மையமாயிற்று. முகம்மது நபி தனது சமுதாய விவகாரங்களையும் பொது கூட்டங்களையும் நடத்திய இந்த இடமானது நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிக்கவும் பயன்படுத்தப்பட்டது. ஏழை தோழர்கள் இரவில் படுத்து உறங்கினர். இஸ்லாமிய காலண்டர் ஆண்டு மெக்காவில் இருந்து தோழர் அபுபக்கருடன் மதினாவிற்கு, அதாவது குபா குடியிருப்புக்கு சென்று சேர்ந்த நாளில் இருந்து தொடங்குகிறது. அரேபியர்கள் அதுவரை தங்களுக்கென ஒரு ஆண்டு கணக்கினை கொண்டிருக்கவில்லை. ஒரு பொதுவான தேதி கணக்கு முறை இல்லையெனில் மக்காவின் வர்த்தக நடைமுறைகளில் குழப்பம்தான் ஏற்படும். தேவை என்று கருதிய போது கிபி 622 ஜூலை 16ஆம் தேதியை ஆண்டு தொடக்கமாக வைத்துக் கொண்டனர். அந்த நாளில்தான் முஸ்லிம்கள் மக்காவிலிருந்து மதினாவிற்கு புறப்பட்டு செல்ல தொடங்கினார்கள். இந்த ஆண்டு முறையில் தேதிகள் சந்திரமாத அடிப்படையில் கணக்கிடப்பட்டு ஹஸ்ரி ஆக விளங்குகிறது. தர்கா வழிபாடு இஸ்லாத்திற்கு எதிரானது என்ற கருத்தும் உள்ளது. இருப்பினும் அனைத்து மத மக்களும் வழிபட்டு செல்லும் தன்மையுடன் இருப்பது மத நல்லிணக்கத்திற்கு எடுத்துக்காட்டாகவும் தர்காக்கள் திகழ்கிறது. தர்கா வழிபாடு என்பது இங்கிருந்த நாட்டுப்புற வழிபாட்டு முறையின் வெளிப்பாடாகவும் இருக்கிறது. நாகூரை தாண்டி கடற்கரை ஓரம் அலைகள் பாடும் ஒரு அழகிய இடம் உண்டு. அலைகள் பாடும் இடம் என்ற பொருளில் தரங்கம்பாடி என்கிறார்கள். அடுத்து தரங்கம்பாடிக்கு பயணமாகலாம். நூலின் இப்பகுதி இத்துடன் நிறைவடைகிறது. மேலும் மகாகவி பாரதியாருடன் பயணித்த திரு வ. ராமசாமி அவர்கள் எழுதிய பாரதியார் அவர்களின் வாழ்க்கை வரலாற்றை கூறும் மகாகவி பாரதியார் மற்றும் திரு மதன் அவர்கள் எழுதிய வந்தார்கள் வென்றார்கள், சமூக வரலாற்று ஆய்வாளர் திரு சே. திவான் அவர்கள் எழுதிய வர சொன்னார்கள் வந்தார்கள் வென்றார்கள் மற்றும் கவி பேரரசு திரு வைரமுத்து அவர்கள் எழுதிய தமிழாற்றுப்படை, எழுத்தாளர் திருமதி ரோண்டா பைன் அவர்கள் எழுதிய மாயாஜாலம், மகாபாரதத்தின் மாறுபட்ட பக்கங்களை கூறும் எழுத்தாளர் திரு எஸ். ராமகிருஷ்ணன் அவர்கள் எழுதிய உப பாண்டவம், மலையாள எழுத்தாளர் திரு ஆனந்த் நீலகண்டன் அவர்கள் எழுதிய அசுரன், வீழ்த்தப்பட்டவர்களின் வீர காவியம் ராவணன் மற்றும் அவனது இனத்தாரின் கதை, மேலும் பாரதியார் கவிதைகள், ஔவையார் இயற்றிய நல்வழி மற்றும் நீதி நூல்கள் பற்றிய வலையொலி குறும்படங்கள் ஒளிவடிவில் கேட்க ஸ்ரீமதி செல்லம்மாள் வலையொலி அலைவரிசையை பதிவு செய்யுங்கள். தமிழாற்றுப்படை மற்றும் மாயாஜாலம் நூல்களை ஸ்பாட்டிஃபை ஆப்பிலும் கேட்கலாம். ஸ்ரீமதி செல்லம்மாள் தொடர்வாள். நன்றி, வணக்கம்.